நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் 2 அருமையான செட்டிங்ஸோடு நான் உங்களுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த செட்டிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன். வழக்கம் போல் வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். சரி நண்பர்களே, முதல்ல நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ். இந்த வீடியோவில் நான் 2 செட்டிங்ஸ் உங்களுக்கு காட்ட போகிறேன். 2 செட்டிங்ஸ் அருமையான செட்டிங்ஸ். என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபோனோட குரோம் ப்ரௌசருக்குள்ளே போங்க. ஸோ போனதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆர்டிக்கல் நான் எடுத்துக்கிடுறேன். எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டோரேஜை அழுத்தி பிடிக்கிறேன். செலக்ட் ஆகிடுச்சா, அதில் ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணோன்னே இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட். பார்த்தீங்களா, இந்த செட்டப் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியுதா உங்களோட குரோம் ப்ரௌசரில். ஒருவேளை இல்லைனா அப்டேட் பண்ணிக்கோங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு. ஸோ இந்த செட்டிங்ஸ் எனக்கு தெரியும் அப்படின்னா தாராளமாக வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருச்சு. எடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் க்ராப் பண்ணலாம். சைஸை இந்த மாதிரி கூட்டலாம், குறைக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. சரிங்களா, அந்த ஒரு ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. ஒன்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ரைட் மார்க் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அடுத்ததுக்கப்புறம் டெக்ஸ்ட். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணணுமா, ஏதாவது உங்களுக்கு பிடிச்சமான வார்த்தை அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம், பெருசாக அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி அதில் நீங்கள் டேப் பண்ணிவிட்டு டபுள் டேப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்சமான ஐ தேர் ஏதாவது ஒன்று ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான கலர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லோ, க்ரீன், ஆரஞ்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ரைட் மார்க் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து எங்கேனாலும் நீங்கள் மூவ் பண்ணிச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே ரைட் மார்க் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இது செலக்ட் பண்ணிட்டீங்க. அடுத்து ட்ரா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்னவா எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம் ஏதாவது. சரிங்களா, இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் கூட பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்தீங்களா, போல்டாக எழுதலாம் இந்த மாதிரி. ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கலர்னா கலர் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாட்டம் கார்னரில் ரைட்டில் வந்து ஒரு ரைட் மார்க் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஒன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேர் திஸ் ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி சேவ் டு டிவைஸ் ஒன்லி. ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட கேலரியில் சேவ் ஆகும். இல்லை எனக்கு இது வேண்டாம், இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா டெலீட், அவ்வளோ டெலீட் வந்துருச்சா. ஸோ இது முதல் செட்டப். அடுத்த செட்டப் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃபோனில் இருக்க ஃபேஸ்புக் போங்க, ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபேஸ்புக்கோட செட்டிங்ஸ்குள்ளே போகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, டாப் ரைட்டில் ஒரு 3 லைன் இருக்குது, அதை நம்ம டேப் பண்ணுவோம். இந்த மாதிரி டேப் பண்ணோன்னா நம்ம செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டோம். பட் இப்போ ஃபேஸ்புக் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஹோம் பட்டன் போயிடுவோம். ஃபேஸ்புக் வந்து ஒரு செமையான ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஹிடன் செட்டிங்ஸ் தான் அப்படி சொல்ல முடியும். என்ன பண்ணுறீங்க, ரைட்லேருந்து லெஃப்ட் ஸ்வைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு டேப்பாக மாறும் பாருங்க. இப்போ வந்து மார்க்கெட் பிளேஸ், அதுக்கப்புறம் கேமிங், அதுக்கப்புறம் COVID-19 சென்டரோட இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் பழைய நிலைக்கு போகணுமா, லெஃப்ட்லேருந்து ரைட் இந்த மாதிரி. எப்படி ஹோம் பட்டனுக்கு வந்தாச்சு, செமலை. ஸோ இந்த 2 செட்டிங்ஸை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒரு செமையான 2 செட்டிங்ஸ் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள், யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங்காக இருந்தால் மறக்காமல் நீங்கள் மட்டும் அனுபவிக்காதீங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அனுபவிக்கட்டும். அதாவது இந்த வீடியோவில் லிங்க்கை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த சேனலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த சேனலுக்கு நான் புதுசு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா